இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே சொதப்பல் வேலையா இருந்துச்சு. காலைல எந்திரிச்சு பாத்திரம் கழுவலான்னு போயிட்டு தண்ணிய தொறந்தா தண்ணி வரல. மோட்ரு ஆல்ரெடி இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்க டேங்க்ல ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு நாங்க மோட்டர் போட முடியும்னு சொல்லிட்டு, சரி மெதுவா எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தல குளிச்சு 1 வாரம் ஆச்சு. ஆனா எண்ணெயே வைக்கல. சரி அதெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு பொறுமையா எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு குப்பை வண்டி அக்கா வந்தாங்க. அந்த அக்காட்ட குப்பையெல்லாம் குடுத்துட்டு, கார்பரேஜ் கவர் போட்டு எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்தந்த இடத்துல வந்து அத குப்பை தொட்டிய வச்சுட்டு எங்க வீட்ல வந்து பொட்டுக்கடலை எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. என் மாமியார் வேற ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுவே 1 வருஷத்துக்கு கொள்ளும் போல அந்த அளவுக்கு நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, சரி நான் அப்பவே நினைச்சேன் சேமியா உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இல்லை என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு ராகி சேமியா தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு எனக்கு வந்து ராகி சேமியா நான் பண்ணதில்லை. நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் அது மாதிரியே கொதிக்கிற தண்ணியில 5 மினிட்ஸ் போட்டுட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தினேன். அந்த வடிகட்டுறதுல மாத்தினா அது மாதிரி ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சு. சரி இப்படியே வச்சு தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் சேமியா தாளிக்கிற மாதிரி தான் காயெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னாங்க, இது இப்படி பண்ணக்கூடாது, இதை நல்லா ஸ்டீம் பண்ணணும் இட்லி பாத்திரத்துல வச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே பண்ணியிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இவங்க பேச்சை கேட்டு நான் இட்லி சட்டியில வச்சு அது வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடுச்சு. இது எதுக்குமே ஆகாம வேஸ்டா போச்சு. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அந்த காயெல்லாம் வந்து சரி மேகி இருந்துச்சு அதுவும் போட்டுட்டு முந்தா நேத்து போட்ட சப்பாத்தி மாவு இருந்துச்சு 3 சப்பாத்திக்கு. அதையும் போட்டு இன்னைக்கு காலையில மேகி அதுக்கப்புறம் வந்து 2 சப்பாத்தி. எவ்வளவு ஒரு வியர்டான காம்பினேஷன் பாத்தீங்களா? இதை வச்சுதான் இன்னைக்கு என்னோட பொழுது போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.